நேற்று இந்தியா முழுக்க ஒரே பரபரப்பான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயந்தான். அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் ஒரு உயர்மட்ட குழு நேற்று டெல்லியில் இருக்க ராஷ்டிரபதி பவனில் நம்ம குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அந்த அறிக்கை தான். சில மாதங்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஒரே நாடு ஒரே தேர்தல் கூட்டம் குறித்து ஒரு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு டீமை செட் பண்ணாங்க. அந்த டீமுக்கு தலைமை தாங்குபவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். ஸோ இந்த குழு பார்த்திங்கன்னா சில மாதங்களாகவே நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காங்க. அதாவது பல மாநில தேர்தல்களோடு சேர்த்து ஒரே நேரத்தில் இந்த மக்களவை தேர்தலை நடத்தலாம், இதற்காக மக்களவை தேர்தலை முன்கூட்டியே நடத்தலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதுவும் பின்வரும் மாநிலங்களில், அதாவது இப்போ நான் சொல்ல போகிற மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா சட்டசபை முடிவுக்கு வரும் தேதிகள் அறிவித்து அதை ஆலோசனை பண்ணிக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஒடிசா, சிக்கிம்லாம் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2024, ஹரியானா, மகாராஷ்டிராலாம் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024, ஜார்க்கண்டு டிசம்பர் 2024, பீகார் பார்த்திங்கன்னா நவம்பர் 2025. இப்போது நம்ம தமிழ்நாடு, கேரளா, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2026 மே. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். இது எல்லாத்தையும் அவங்க ரிசர்ச் பண்ணி இந்த தேர்தல்களையும் நம்ம மக்களவை தேர்தலோடு சேர்த்து நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் தான். இப்போது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் எப்போ வரும் அப்படின்னா 2029. ஸோ அந்த நாடாளுமன்ற தேர்தல்லையே மாநில தேர்தல்களையும் சேர்த்து வச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற முறையில் நடத்தலாம் அப்படின்னு தான் அந்த அறிக்கையை சமர்ப்பித்து வச்சுருக்காங்க. அதாவது இந்த திட்டத்துக்கு பல வருஷங்களாகவே இந்தியா முழுக்க எதிர்ப்பு இருக்குது இல்லைங்களா? ஸோ அந்த எதிர்ப்பை டைல்யூட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் முறையான ஆய்வு செய்கிறோம், மக்களோட கருத்து என்னன்னு கேட்குறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இந்த டீம் செட் பண்ணி இப்போ எல்லாருக்கும் சம்மதமாப்பா அப்படின்னு 19 ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருக்குது. அதாவது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த பரிந்துரைக்கு ஏன் இவ்வளவு அவசரம், அந்த பரிந்துரைக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் சரி மற்ற மாநிலங்களில் உள்ள கட்சிகளும் சரி எதிர்த்து தான் இருக்காங்க. ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நிச்சயமாக அது ஆபத்தில் முடிய வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது தான் அவங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்கிறது. ஏன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது அரசியல் களத்தில் இப்போவே கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இந்த குழு என்ன பண்ணியிருக்குன்னா 18,626 பக்கங்களை கொண்ட ஒரு அறிக்கையை நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட அவங்க சமர்ப்பித்ததாக சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த விஷயத்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அபாயம்னா, இப்போ 2026 மாநிலங்களில் சட்டசபை தேர்தல் நடக்க போகுது இல்லைங்களா? இப்போ சட்டசபையில் எந்த கட்சி ஆட்சியை பிடிச்சாலும் சரி, அது திமுக, அதிமுக, நாதாக எதாக இருந்தாலும் சரி, அந்த ஆட்சியோட வருடம் என்ன அப்படின்னா ஆயுள் மொத்தம் 3 வருடம் தான். ஏன்னா 2029 நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா? அப்போ எல்லாத்தையும் கலைச்சிட்டு மறுபடியும் கோட்டையில் அழிங்க அப்படின்னு நம்ம சூரி சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் அழிச்சிட்டு 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அபாயம் நடந்துச்சுன்னா பல்வேறு ஆபத்துகள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய ஜனநாயகத்துக்கு வேட்டு வைக்கிற வேலையை இந்த பிஜேபி பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்பவே சமூக ஆர்வலர்கள், நிறையா கட்சிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சரி, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்னென்ன சாதகங்கள் இருக்குது, என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த தேர்தல் முறையால் இந்தியாவுக்கு கிடைக்கிற பல்வேறு பலன்கள் மத்திய அரசு வச்சுருக்காங்க. என்னென்ன அப்படின்னா 2019 மக்களவை தேர்தலில் மட்டும் சுமார் 60,000 கோடி செலவிட்டிருக்கோம். ஸோ இதுதான் புள்ளி விவரம் இப்படி இருக்குது. இந்த நேரத்தில் இந்த மத்திய அரசோட செலவோட அரசியல் கட்சிகளின் செலவும் அடங்கும். இதில் சட்டப்பேரவை தேர்தலையும் சேர்த்தா மிகப்பெரிய அளவில், இன்னும் சொல்லப்போனால் பல ஆயிரம் கோடியை தாண்டும். ஸோ இந்த செலவு தொகையில் ஒரு பெரும்பகுதியை மிச்சப்படுத்தலாம். அந்த மிச்சமாகிற பணத்தில் இந்தியாவுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் பண்ணலாம். அந்த நலத்திட்டங்கள் மூலம் ஏழை எளிய சாமானிய மக்களுக்கு
பல உதவிகளை செய்யலாம். இன்னும் சொல்லப்போனால் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கே மிகப்பெரிய ஒரு பயனாக இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாடாளுமன்றம் சட்டசபை தேர்தல்கள் வந்து வெவ்வேறு தேதிகளை நடத்தும் போது என்ன நடக்கும்னா, இந்த இலவசங்கள் மானியங்கள் அப்படின்னு பிரச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இதனாலே பார்த்திங்கன்னா மாநிலங்களோட வளர்ச்சி நிலை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இலவசம்னு சொன்னால் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும். அவன் நல்லவனா கெட்டவனா, ராமனா ராவணனா, துரியோதனா அர்ஜுனனா, இதெல்லாம் எதையும் பார்க்க மாட்டாங்க. யார் காசு அதிகமாக தராங்களோ, ஒருத்தர் வெள்ளி கொலுசு இன்னொருத்தர் தங்க கொலுசுனா தங்க கொலுசு கொடுத்தவங்க தான் ஓட்டு போடுவாங்க. இதுதான் நம்ம மக்களோட நிலைமை. தொடர்ந்து பல வருடங்களாக பல தேர்தலில் இதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ ஒரு தப்பான ஆள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் என்ன நடக்கும்? ஸோ கண்டிப்பாக பொருளாதார ரீதியாக அந்த மாநிலம் பாதிக்கப்படும். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஊழல் சுரண்டல் இப்படி எல்லாமே தலைவிரித்தாடும். இதன் மூலமாக விலைவாசி ஏறும். மக்கள் தலையில் தான் அது போய் விடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்திங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தேர்தலின் போதும் மத்திய மாநில அரசுகளின் நிர்வாகத்துக்கு ஏற்படுற பல சிரமங்கள் வந்து நிச்சயமாக குறையும்னு சொல்கிறாங்க. அதிகாரிகள் தங்கள் வழக்கமான பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தலாம். தேவையில்லாமல் நெருக்கடியோ இல்லை குழப்பமோ மன உளைச்சலோ அடைய தேவையில்லை. இதனுடைய முழு பலன் பொதுமக்களுக்கு வந்து சேரும். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக தேர்தல் எனும் பெயரில் பொதுமக்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுகிற பல சேவைகள் தொடரும். மத்திய பாதுகாப்பு படைகள் மற்றும் மாநில காவல்துறைகளின் உழைப்பு தேவையில்லாமல் விரயமாவது வந்து பார்த்திங்கன்னா தவிர்க்கப்படும். அப்போல்லாம் வந்து அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில் இருக்கிற சாதகங்கள் பலன்கள் பயன்கள் இதை எல்லாத்தையும் வந்து இப்படி முன்னெடுக்கிறாங்க. சரி, இதெல்லாம் அவங்க சைடு சொல்கிற பலன்கள். இப்போது இதோட பாதகங்கள்னு எதிர்க்கட்சிகள்லாம் வந்து தொடர்ந்து வலியுறுத்துவாங்கள்ல, அதெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையில் மாநில கட்சிகளை விட தேசிய கட்சிகளுக்கு தான் எப்பவுமே சாதகமாக இருக்கும். ஏன்னா கொள்கை ரீதியாக மாநில கட்சிகள் வேறு வழியே இல்லாமல் இந்த தேசிய கட்சியோட வந்து கூட்டணி அமைச்சிக்கும். ஸோ இது வந்து கட்டாயமாக்கப்படும், நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படும். இன்னும் சொல்லப்போனால் பேரம் பேசி கட்சியை இழுப்பாங்க, மிரட்டி அந்த கட்சியை வந்து நம்மளோட கூட்டணி சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. இதனால் மாநில பிராந்திய கட்சிகளுக்கான முக்கியத்துவம் பின்னுக்கு தள்ளப்படும் அப்படிங்கிறது தான் உண்மை உறுதி அப்படிலாம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நாட்டில் இருக்கிற எல்லா மாநில அரசுகளுக்கும் ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடத்தணும் அப்படின்னா சுயாட்சி உரிமைனே ஒன்று இருக்காதுயா, பறி போயிடும். ஒரே மாநிலத்து மக்கள் மீண்டும் ஒட்டுமொத்தமாக நாட்டின் அத்தனை அரசுகளுக்கும் தேர்தல் வரை காத்திருக்கணும்னா அவர்களின் சுயாட்சி கேள்விக்குறிக்குள்ளாகாமல் வேறு என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும் கூட அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போது கூட்டாட்சி தத்துவத்தை குழி தோண்டி புதைக்கும் முறை தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விஷயம். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இப்போ வந்து ஒரே நேரத்தில் வந்து எல்லா மாநிலங்களையும் தொடர்ந்து தேர்தல் நடத்தினா அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய மன உளைச்சலை பணியாளர்களுக்கு அலுவலர்களுக்கு அதிகாரிகளுக்கு இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட பற்றாக்குறையும் ஏற்படும். வாக்குப்பதிவு எந்திரங்கள் பற்றாக்குறை ஏற்படும், அலுவலர்கள் பற்றாக்குறை ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கடுமையாக வந்து அதுக்கு வந்து மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் இது வந்து எடுபடுமா? அறிக்கையை சமர்ப்பிச்சிட்டாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு போகுமா? மாநில எதிர்க்கட்சிகள்லாம் இதை வந்து எப்படியெல்லாம் தவிர்ப்பாங்க? மத்திய அரசு அதற்கு வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுப்பாங்க? மொத்தத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் நாட்டிற்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.